ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேர்ல்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உளுந்து வச்சு வடகம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வந்து நம்ம தாளிப்பு வடகமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உருட்டு உளுந்து தான். இன்றைக்கி நான் 1/2 கிலோ உருட்டு உளுந்து எடுத்துருக்கிறேன். அந்த உருட்டு உளுந்தை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு அதை வந்து ஒரு 2 மணிக்கூர் நம்ம வந்து ஊற விட்டுறலாம். இப்போ வந்து சம்மர் காலத்தில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி வடகம்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஏற்கனவே நான் 2-3 வத்தல்லாம் போட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் பாருங்கள். இப்போ வந்து 2 மணிக்கூர் ஆயிடுச்சு. 2 மணிக்கூருக்கு அப்புறமா பாருங்கள், உளுந்து வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டு. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம் 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். அப்புறமா பச்சை மிளகாய் ஒரு 20 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். கடுகு எடுத்துருக்கிறேன். அப்புறமா தேவையான அளவு ஜீரகம். இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருள். இந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறமா கருவேப்பிலை எல்லாத்தையுமே வந்து நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கலாம். உளுந்தை வந்து நாம் வந்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து வந்து நல்லா மை போல் அரையணும்னு கிடையாது. நம்ம வந்து ஒன்றுக்கு பாதியாக தண்ணி விடாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இதில் வந்து உள்ளி பச்சை மிளகாலாம் நறுக்கும்போது கொஞ்சம் கை காந்தம், நீங்கள் கொஞ்சம் கவனமாக நறுக்கிக்கோங்க. காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் பச்சை மிளகாவும் போட்டுட்டு காரத்துக்கு ஏற்றவாறு வத்தல் பொடி போடணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ உளுந்து வந்து பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம கொரகொரப்பாக அரைச்சி, ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லை ரொம்ப மைப்போலவும் இல்லை, கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம நறுக்கி எடுத்திருந்த உள்ளியை வந்து மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா அது வந்து நல்லா மசிச்சு வரட்டும். ரொம்ப மசியணும்னு இல்லை, ஓரளவு நம்ம கை வச்சு மசிக்கும்போது நல்லா அதை கசக்கி விட்டால் போதும். பாருங்கள், அது கெட்டியாக கிடக்கிறது எல்லாமே நம்மளுக்கு ஒன்று ஒன்றா உதிர்ந்து வரும். நல்லா அதை வந்து கசக்கி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண அப்புறமா கொஞ்சமாக கை காந்தும். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்து கூட நம்ம கசக்கி வச்சுருக்கிற இந்த சின்ன உள்ளியை வந்து நம்ம போட்டுக்கலாம். கூடவே நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சின்ன சின்னதாக நீங்கள் நறுக்கி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய், கடுகு, அப்புறமா ஜீரகம், அப்புறமா உப்பு, காயப்பொடி, பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கையை வச்சு மிக்ஸ் பண்ணனா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணனா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே அந்த உப்பு, பெருங்காயத்தூள், உள்ளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே நல்லா எல்லாத்துலேயும் படும்படியாக நம்ம வந்து நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் ஸ்பூன் வச்சு பிசைனா கூட நீங்கள் வந்து ஸ்பூன் வச்சு நல்லா எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாம். உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டனா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொஞ்சம் வத்தல் பொடி ஆட் பண்ணனா கூட ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா காரத்தை விடவும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா நீங்கள் வந்து வத்தல் பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து வத்தல் பொடி வேண்டாம், அதனால தான் நான் வத்தல் பொடி ஆட் பண்ணல. நீங்கள் தேவைப்பட்டுனா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டப்புறமா நம்ம வந்து வடகம் தட்டி போட வேண்டியது தான். உப்பு எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இனி எப்பவும் போலவே நம்ம வடகம் வந்து போடுறது மாதிரி ஒரு துணியில் வந்து இந்த மாதிரி நுள்ளி நுள்ளி வைக்க வேண்டியதான். நாங்கள் வந்து ஓரளவு கொஞ்சம் பெருசாக வந்து நாங்கள் நுள்ளி வச்சுருக்குறோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுற வேண்டியதான். நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நாள் அல்லது 2 நாள்லேயே நம்மளுக்கு வந்து நல்லா காஞ்சி கிடச்சிரும். இந்த மாதிரி போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான் நிழலில் இருந்து போட்டுட்டு அப்புறமா நாங்கள் வெயிலில் கொண்டு வச்சோம். இந்த மாதிரி போட்டு ஒரு 2 டேஸில் வந்து நல்லா, இப்போ வெயில் வந்து நல்லா சுள்ளுன்னு அடித்தனால 2 டேஸில் வந்து எனக்கு அது காஞ்சி கிடச்சிடுச்சு. அப்புறமா எல்லா வடகம் நம்ம எடுக்கிறது மாதிரி மாற்றி போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து
தண்ணி தெளிக்காமல் இருக்கும்போது கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் மாற்றி போட்டு நல்லா தண்ணி தெளித்து அதை ஊற விட்டுட்டு அப்புறமா நாங்கள் வந்து இதை ரிமூவ் பண்ணி எடுத்தோம். தண்ணி தெளித்து நம்ம ஊற வச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக அது வந்து வந்துடும். அப்புறமா எப்பவும் போலவே நம்ம வந்து அதை வந்து ஒரு பாத்திரத்தில், பெரிய பாத்திரத்தில் போட்டு நாம் வந்து வெயிலில் காய வச்சு எடுக்க வேண்டியதான். பாருங்கள், தண்ணியில் வந்து நனைச்சி எடுத்த உடனே அப்படியே பழம் போல் எதுவுமே உடையாமல் அழகாக வருது. இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். எடுத்துகிட்டு மறுபடியும் இதை வந்து ஒரு நாள் நல்ல சுள்ளுன்னு அடிக்கக்கூடிய வெயிலில் வச்சுட்டா போதும், நம்மளுக்கு டேஸ்டியான வடகம் வந்து ரெடி ஆயிரும். இது தாளிப்பு வடகமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம வந்து தயிர் சாதம், லெமன் சாதம் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு எல்லாமே நம்ம வந்து சைட் டிஷ்ஷாகவும் பொரித்து எடுத்து சாப்பிட்லாம். டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.